யாருக்கும் இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணுங்கிற அந்த லிமிட் வந்து கிடையாது. பட் 3 லிட்டர்ஸ் இஸ் ஃபைன். அது ஒவ்வொருத்தவங்களோட வெயிட்டை பொறுத்தும் ஒவ்வொருத்தவங்களோட தேவைகளை பொறுத்தும் மாறும். மெயினாக நம்ம என்னன்னாக்கா 2 குரூப், இருதய பாதிப்பில் உள்ளவங்களுக்கும் சிறுநீரக பாதிப்பில் உள்ளவங்களுக்கும் தண்ணியோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேஷண்ட் ப்ரொஃபைல் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி வியாதி உள்ளவங்களுக்கே நிறையா யூரின் போவாங்க. அவங்களுக்கு தண்ணியோட ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையில்லை. டியூபுலார் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீர்க்கட்டிகள் இருக்கக்கூடிய கிட்னி வியாதிகள் இருக்குது, அவங்களுக்குலாம் தண்ணியோட அளவு வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா இன்னும் மோசம்தான் ஆவாங்க. பட் மற்ற வியாதிகள் பார்த்தீங்கன்னா யூரின் கம்மியாக போகிற வியாதிகள் இருக்கும். கால் வீக்கம், முக வீக்கம் இதெல்லாம் வரும். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் நம்ம வந்துட்டு நீர் மாத்திரை கொடுப்போம். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்துட்டு எவ்வளோ யூரின் போகிறாங்களோ நேச்சுரலாக அவங்களுக்கு இருக்குதோ அதை விட ஒரு 200 ml 250 ml எக்ஸ்ட்ரா மட்டும் வச்சுக்கிட்டு அதை வந்து அவங்களோட உங்களுக்கு ஒரு நாளைக்கு குடிக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தண்ணி அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னாக்க ஹார்ட் பம்பிங் இன்னும் மோசமாகிறதுக்கு ரிஸ்க் இருக்குது. அடிக்கடி நமக்கு அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு அட்மிஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு நமக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். இந்த 2 குரூப்பை தவிர்த்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா எஸ்பெஷலி ஸ்டோன்ஸ் வர்றவங்க எவ்வளோ தான் நமக்கு இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே தண்ணி அதிகமாக குடிக்கிறது நல்லது கிடையாது, கெடுதி தான்.